மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கணித கற்கண்டி சேனல். இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 2ல இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 2.2 சம்ஸ் 1 to 5 வரை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, எக்ஸசைஸ் 2.2 சம்ஸ் 1 to 5 வரை பார்க்கலாம். சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, fill in the blanks. fill in the blanks. First, the algebraic statement of f decreased by 5 is. இது வந்து algebraic expression எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த algebraic statement of f decrease னா subtraction minus, அப்ப f minus 5 பாருங்க. f decrease by 5 அப்படினா f minus 5 சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து algebraic statement of f decrease by 5 is f minus 5. அடுத்து பாருங்க, the algebraic statement of s divided by, அவங்க algebraic statement இதெல்லாம் தான் algebraic statement சொல்றோம் சரியா. algebraic statementல எழுதணும் எப்படி, algebraic statement of s divided by 5 அப்படினா s dividedனா வகுத்தல், s divided by 5 இது அதோட algebraic expression. அடுத்து பாருங்க, third வந்து verbal statement of 2m minus 10 is. verbal statement அப்படினா இப்ப இதெல்லாம் தான் verbal statement, இது algebraic statement பாருங்க. இது verbal statement, இது f minus 5ங்கிறது algebraic statement. இப்போ வந்து என்னன்னா verbal statement எழுதணும். verbal statement of 2m minus 10, 2m minus 10ங்கிறது algebraic statement. 2m minus 10 algebraic statement இருக்கிறத என்னவா மாத்தனா verbal statement. பாருங்க இங்க verbal, 2m minus 10 அப்படினா 10 பாருங்க, 10 less than 2 times m. 2 times na 2 into m, 2 multiplied by m, 2m minus 10. அதான் 10 less than அப்படினா 2m ல இருந்து minus 10 ன 2m ல இருந்து 10 ன வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். 2m ல இருந்து 10 ன சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப 2m minus 10. அப்போ அதோட verbal statement னா 10 less than 2 times m பாருங்க. அடுத்து fourth, if A's age is n years now, A உடைய வயது n சரியா. A உடைய வயது n years. 7 years ago A's age was என்னவா இருக்கும், A உடைய age. அப்ப A உடைய age என்னவா எடுத்துக்கிட்டோம், என்ன எடுத்துக்கிட்டோம். 7 years ago அப்படின்னா அதாவது 7 வருடங்களுக்கு முன்பு. அப்ப n minus 7, n minus 7 அது 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா பிளஸ் வரும் சரியா. n plus 7 தான். எகோ அப்படின்னா 7 வருடங்களுக்கு முன்னால, அப்ப n minus 7. இப்ப பாருங்க, ஏஜ் வந்து 40 இருக்கு, அதாவது 7 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 40 minus 7 எவ்வளவு கண்டுபிடிச்சீங்களா? ஆமா, 33. அப்போ 7 வருடங்களுக்கு முன்னால வயசு 33 சரியா. அது பாருங்க, fifth one, if p minus 5 gives 12 then p is equal to எவ்வளவு. அப்ப இங்க பாருங்க, இது வந்து verbal state, இது algebraic statement இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதினா p minus 5, if p minus 5 gives அப்படின்னு equal to p minus 5 gives பதில் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் எழுதிருக்கோம், equal to சிம்பிள் எழுதிருக்கோம், equal to 12. then p ஓட வேல்யூ என்ன. இப்ப பாருங்க, நமக்கு என்ன வேணும், p ஓட வேல்யூ வேணும். p is equal to 12 minus 5 இந்த பக்கம் போனா plus 5. நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. p minus 5 gives என்னதுங்க 12. இப்ப p ஓட வேல்யூ வேணும். p is equal to போடுங்க, 12 க்கு 12 போடுங்க, minus 5 இந்த equal to sign க்கு இந்த பக்கம் வரும் பொழுது என்ன ஆயிரும், plus 5 ஆயிரும் சரியா. equal to sign இந்த பக்கம் மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிரும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் ஆகுது, டிவிஷன் ஆயிரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
P is equal to 12 plus 5 17. அதான் இங்க எழுதிருக்கேன். P is equal to 12 plus 5. P is equal to 17. அடுத்து பாருங்க செகண்ட் ஒன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சரியா தவறாங்கிறத எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் 10 more to 3 times c is 3c plus 10 சரியா. 10 more to 3 times c அப்படின்னா 10 plus 3c அந்த மாதிரி வரும் சரியா. ஆனா அவங்க கொடுத்தது என்னது algebraic statement எப்படி இருக்குங்க 3c plus 10 3c plus 13 தந்திருக்காங்க சரியா. more அப்படினா add that is 10 more to 3 times c இது வந்து என்ன 3 times 6 more to இது வந்து என்ன வந்திருக்கும்னா 10 வந்திருக்கும். ஆனா அங்க என்ன இருக்கு 13 இருக்கு. அப்ப ஆன்சர் false தவறு சரியா. அடுத்து பாருங்க if the cost of 10 rice bags is rupees t then the cost of 1 rice bag is rupees t by 10 சரியா தவறா பாருங்க. காஸ்ட் ஆஃப் 10 ரைஸ் பேக் அரிசி மூட்டையோட விலை t rupees சரியா. அப்போ ஒரு அரிசி மூட்டையோட விலை எவ்வளவு அப்ப t மொத்தத்துல பை 10 10 மூட்டை அரிசி அதாவது வகுத்தம் நமக்கு ஒரு மூட்டையோட விலை கிடைக்கும். இப்ப பாருங்களேன் இப்போ 100 ரூபாய் இருக்கு 10 அரிசி மூட்டையோட விலை 100 ரூபாய். அப்போ ஒரு அரிசி மூட்டையோட விலை எவ்வளவு அப்போ 100 divided by 10 எழுதுறோம் இல்லையா. அப்ப எவ்வளவு 10 வரும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ 10 by 1 is equal to 10. இப்போ நம்ம அரிசியோட விலை நம்ம 100 போட முடியாது. அதுக்கு பதில் நம்ம சாக்லேட் வச்சுக்கலாம். இப்போ 10 சாக்லேட்டோட விலை 100 ரூபாய். அப்போ ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளவு அப்ப 100 வகுத்தல் 10 100 divided by 10 ஒரு 0 கேன்சல் பண்ணா எவ்வளவு 10. அப்ப ஒரு சாக்லேட்டோட விலை 10 rupees. அப்ப இது வந்து சரிதான் சரியா. t by 10 ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்து தேர்ட் ஒன் the statements x divided by 3 and 3 divided by x are the same. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் x divided by 3 பாருங்க x divided by 3 னா x divided by 3 அப்புறம் அடுத்து 3 divided by x 3 divided by x இது ரெண்டும் ஈக்குவலா ரெண்டு சேமா சமமா இல்லை. இது வேற இது பாருங்க x 3 ஆல டிவைட் பண்றோம் இது 3 ஐ x ஆல டிவைட் பண்றோம் அப்ப ரெண்டும் சமமாகாது. அப்ப ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க fourth true or false the product of q and 20 is 20q. product அப்படினா என்னது multiplication. product அப்படினா பெருக்கல் multiplication. சார் multiplication சிம்பிள் தானே multiplication. the product of q and 20 அப்படினா productனா q into 20 என்னது 20 ஃபர்ஸ்ட் நம்பர் வரதுனால 20q அப்படின்னு எழுதலாம். அப்போ அவங்க என்ன தந்திருக்காங்க the product of q and 20 is 20q. அப்ப ஆன்சர் ட்ரூ சரிதான். அடுத்து பாருங்க 7 less to 7 times y is 7 minus 7y. 7 less to 7 times y அப்படிங்கிறாங்க. 7 less to 7 times y is 7 minus 7y. தவறு. எப்படி வரும்னா 7y minus 7 வரும் பாருங்க 7 less to 7 times y 7 times y னா 7y எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் 7y ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணனும். அதான் பாருங்க நல்லா அந்த ஸ்டேட்மென்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். 7 less to 7 times y 7 times y ல இருந்து தான் 7 சப்ட்ராக்ட் பண்ணனும். 7 ல இருந்து 7y சப்ட்ராக்ட் பண்ண கூடாது. அப்ப ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க தேர்ட் ஒன் எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் வெர்பல் ஸ்டேட்மென்ட் டு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மென்ட். இது வெர்பல் ஸ்டேட்மென்ட்டா இருக்கு. நம்ம இந்த yellow கலர்ல எழுதி இருக்கோம் பாத்தீங்களா இது எல்லாமே என்ன ஸ்டேட்மென்ட்னா அல்ஜிபிரிக் ஸ்டேட்மென்ட். வெர்பல் ஸ்டேட்மென்ட் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மென்ட்டா மாத்தலாம். t is added to 100 அப்படினா t addedனா பிளஸ் வரும் t plus 100. அடுத்து பாருங்க 4 times q அப்படினா 4 times அப்படினா மல்டிப்ளிகேஷன் 4 into q 4q 4 into மல்டிப்ளிகேஷன் போலாம்
போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4q சரியா. 4 times q னா 4q. அட 8 is reduced by y அப்படின்னா 8 வந்து 8 minus y. 8 is reduced by y. y ஆல 8 ரெடியூஸ் பண்றோம். அப்ப 8 minus y. சரி 8 ல இருந்து y ய சப்ட்ராக்ட் பண்றோம். அட 50 பாருங்க அடுத்து பாருங்க 56 added to 2 times x. 56 வந்து 2 times x ஓட ஆட் பண்ணனும். அப்ப என்னது 2 times x னா 2 into x. இத பாருங்க 2 times x னா 2 into x. added அப்படினா என்ன வரும் plus 56. அப்ப 2x plus 56. அடுத்து fifth one 4 less to 9 times of y அப்படினா 9 times அப்படினா 9 times y னா 9 into y. பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா மாத்திக்கலாம். 9 times of y னா 9 into y 9y. 4 less to less னா subtraction minus 4. அப்ப 9y minus 4. 4 less to 9 times of y அப்படினா 9y minus 4. அடுத்து நம்ம fourth sum பாருங்க. இதல பாருங்க express the following algebraic statement to verbal statement. இப்போ வந்து algebraic statement இருந்திருக்கா என்னவா மாத்தணும்? verbal statement ஆ மாத்தணும். பாருங்க x divided by 3. ஆன்சர் எப்படி எழுதலாம்? x the division symbol தான் x divided by 3 அப்படி எழுதலாம். இதுதான் இதோட ஆன்சர் சரியா. இதோட ஆன்சர். அது 5n minus 12 அப்ப என்ன எழுதலாம்? 12 less to 5 times n. 5 times என்ன 5n. 5n ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணனும். 12 less to 5 times n. அப்ப 5n minus 12. 5n minus 12. அடுத்து பாருங்க third one 11 plus 10x என்ன வரும்? 11 added to multiplication 10x னா 10 into x. அப்போ 10 times x. 10 times x னா 10 multiplied by x. 10 into x 10x. அப்போ 11 added to 10 times x. அடுத்து 70x எப்படி எழுதலாம்? 70 times s. ஈஸியா தான் இருக்கு. 70 times s. அந்த மாணவ செல்வங்கள் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க fifth sum. The teacher asked two students to write the algebraic statement for the verbal statement 8 more than the number on the board. Vetri wrote 8 plus x but Maran wrote 8x. Who gave the correct answer? First நம்ம question படிச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அது அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருக்க சம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செய்யணும். டீச்சர் ஆஸ்க் டூ 2 ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் தராங்க. அதை வந்து என்னவா மாத்தணும்? அது பாருங்க ரைட் த அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி வெர்பல் ஸ்டேட்மெண்ட் சரியா. வெர்பல் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. வெர்பல் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க. இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டும் என்னவா மாத்தணும்னா அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டா மாத்தணும். அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டா மாத்தணும். அதுல வெற்றிங்கிற வந்து எப்படி எழுதுறான்னா 8 plus x ன்னு எழுதுறான். மாறன் எப்படி எழுதுறான்னா 8x. பாருங்க ஃபர்ஸ்ட் 8 more than the number. பாருங்க 8 more than the வெற்றி எப்படி எழுதுறான்? 8 plus x ன்னு எழுதுறான். பட் மாறன் எப்படி எழுதுறான்? 8 into x. இது வேற இது வேற தானே. இது வந்து 8 plus x, இது வந்து 8 into x. மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட். அப்ப 8 times x, இது 8 plus x. சரியா. 8 more than the number. அப்ப எது சரின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க. எது சரியா இருக்கும்? வெரி குட். You gave the correct answer. எப்படி? வெற்றி எழுதுனா சரி. பாருங்க வெற்றி wrote 8 plus x. பாருங்க 8 more than the number. more அப்படினால அடிஷன் 8 plus x. அப்ப ஆன்சர் வந்து வெற்றி எழுதுனா சரி, மாறன் எழுதுறது தவறு. அப்ப ஆன்சர் வெற்றி gave the correct answer as 8 plus x. அன்பு மாணவ செல்வங்களே, நம்ம பார்ட் ஏல 1 to 5 சம்ஸ் பார்த்தா, மீதி இருக்கிற 6 to 10 சம்ஸ் வந்து அடுத்த வீடியோல பார்ட் B ல சந்திக்கலாம் குழந்தைகளே. நன்றி.